மகர ராசிக்கு நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா, பணம், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப ரீதியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் காலகட்டம். பொதுவாக பார்த்திங்கன்னா, நிறைய பண தேவைகள், பணத்தை வர வேண்டிய கண்ணுக்கு முன்னாடி தெரியுது வரல, காசை கொடுத்து வரல, இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் வரல. அப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், வராத பணம். மகர ராசிக்காரங்களுக்கு முதல்ல என்ன நடந்துட்டுன்னா, இவர்களின் மேல அதிகாரிகள் இவரை மட்டம் தட்டி கொண்டே இருந்தாங்க இத்தனை நாளாக. உங்களுக்கு 7.5 சனி முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு நேரத்துல தான் இந்த வருடம் ஆரம்பிக்குது. சனி பெயர்ச்சியில சனி பகவான் போயிட்டாரு. உபஜய ஸ்தானத்துல ஒரு பாவ கிரகம், நிறைய முயற்சிகள்ல வெற்றி, எப்போதுமே எளிமையான ஒரு வாழ்க்கையை தெய்வ நம்பிக்கையோட வாழக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ள நண்பர்களே, இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சகாய சனியாக இந்த சனி பகவான் வருகிறார். 3ஆம் இடத்து சனி. சனி சகாய சனி என்று அழைக்கப்படுகிறார். குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி. சகாய சனினா ஹெல்ப் பண்ற சனின்னு அர்த்தம். 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3இல் இருக்கும் சனி. அதே மாதிரி 6ஆம் இடத்தில் குரு. அதே மாதிரி ராகு 2ஆம் இடத்தில். உலகத்திலே நண்பர்களே, இந்த ராகு 2ஆம் வீட்டில் இருந்தால் பெரும்பணம் வருவது திண்ணம். பெரும்பணம், பெரிய பணம், பிக் லாண்ட்ரி மணி கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு பகவான் 2ல் கேது, 8ல் ராகுன்னா அது ஒரு மாதிரி தோஷம். அதாவது உங்களுக்கு இருக்கின்ற எல்லாத்தையும் ஸ்லோ பண்ணிடுவார், உங்களை சுருக்கிடுவார். 2ல் ராகு 8ல் கேதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவார், விரிவடைய செய்வார். அதான் ராகு. 2ஆம் இடத்து ராகுங்கிறவர் சாதாரண ஆள் கிடையாது. எதை நீங்கள் செய்தாலும் அதை விரிவுபட செய்பவர் ராகு. ஒரு பொருளாதாரத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா கூட 5 லட்சம் இருந்தால் போதும் இந்த ஸ்டுடியோ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா 50 லட்சம் கொடுப்பார். ஒரு மினி சேட்டலைட் ஆரம்பிப்பீங்க. உங்கள் தொழிலை பிரம்மாண்டமாக விஸ்வரூபமாக பண்ணுவீங்க. இன்டர்நேஷனல் பிராண்டு, இன்டர்நேஷனல் பிராண்ட். அதான் அந்த 2ஆம் இடத்து ராகு. 3ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன செய்கிறார் என்றால் 3, 4, 5ஐ பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்னன்னா சுக்கிரனுடைய வீடு. 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது குழந்தை பிராப்தி, புத்திர பிராப்தி என்பது கன்ஃபார்ம் ஆகிறது. ஏன்னா சனி யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார், குருவுடைய வீட்டில். முதல்ல 7.5 சனி விலகுது. பணத்தை அள்ளி கொடுக்க ராகு பகவான் 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அது மட்டுமா, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு 3, 12க்குரியவர், மறைந்தவன் இன்னொரு இடத்துல மறைகிறார். கெட்டவன் கெட்டிலே கிட்டிடும் ராஜயோகம் மாதிரி ஒரு ராஜயோகத்தை கொடுக்க தயாராக இருக்குது. இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது அலங்கார வார்த்தைகள்லாம் எதுவுமே இல்லாமல் எது ரைட்டு, இது கவனமாக இருங்க அப்படின்னு தெளிவாக பேசுகிறோம். முதல்ல இந்த மகர ராசிக்கு நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா, பணம், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப ரீதியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் காலகட்டம். பொதுவாக பார்த்திங்கன்னா, நிறைய பண தேவைகள், பணத்தை வர வேண்டிய கண்ணுக்கு முன்னாடி தெரியுது வரல, காசை கொடுத்து வரல, இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் வரல. அப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், வராத பணங்கள் வரும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு புதையல் யோகம் மாதிரி ஒரு பெரிய தொகை வர வாய்ப்புண்டு. அந்த தொகையை ஃபஸ்ட்டு வாங்கி நீங்கள் என்ன பண்ணால் கடன் அடைக்கும் வகை ஃபஸ்ட்டு. கடன் இல்லாதவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணும். அப்போ பணம் வருகிற காலகட்டம் வந்தாச்சுங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கடன் இல்லாதவங்க பிஸ்னஸில் போட்டு திருப்பி வளர்த்து திருப்பி எக்ஸ்பென்ஷன் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஃபேமிலி ரீதியாக பெற்றோர்களோட கருத்து வேறுபாடு, அது இல்லாமல் கணவன் மனைவி சின்ன சின்ன அந்யூன்யங்கள் சம்மந்தப்பட்ட குறைகள், குறிப்பாக அப்பாவோட நிறைய கருத்து வேறுபாடு. இந்த மாதிரி இந்த மகர ராசிக்காரங்க பேரண்ட்ஸோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்பட்டுருச்சு. அதிலிருந்து மீண்டு வர ஒரு காலகட்டமாக இருக்குது. அது மட்டுமா, இந்த மாமனார் மாமியார் கூட ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் சொன்ன டக்குன்னு இதாகிடுச்சு, அதை சமாளிக்க வேண்டியது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட. அப்போ ஏதோ ஒரு வகையில் சின்ன கிளாஷஸ் இருக்குது. இந்த மகராசிக்காரங்களுக்கு முதல்ல என்ன நடந்துட்டுன்னா, இவர்களின் மேல அதிகாரிகள் இவரை மட்டம் தட்டி கொண்டே இருந்தாங்க இத்தனை நாளாக. நீங்கள் வளர்ந்துடக்கூடாது, நீங்கள் வீழணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, உங்கள் வளர்ச்சி விடாமுயற்சி விஸ்வரூப விட்டுமன் தடன்னு வளர போகிறீங்க. உங்களை யார் தடுக்க நினச்சாங்களோ அவங்க, அதாவது எதிரிகள் விலகக்கூடியது. உங்களை அடிமைப்பிடித்த நினைத்தவங்க வேற ஒரு ப்ராப்ளத்தினால வெளியே போயிடுவாங்க. நீங்கள் வேகப்படுத்தி வேகமாக முன்னேற போகிறீங்க. இப்போ உங்கள் வளர்ச்சி பெரும் வளர்ச்சியாக இருக்கும். இது தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, பிஸ்னஸில் எல்லா வகையிலும் வளர்ச்சியாக இருக்கும். ஆக மொத்தம் எதிரிகள் விலகுவார்கள்.
ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க அது. ரைட். இப்போ ஆல்ரெடி மகாராஜாக்கார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, இந்த வீடு கட்டிட்டு பாதியில் நின்னது, வீடு கட்டி முடிக்க முடியாமல் நின்னது, ஒரு இடத்துக்கு போய் பார்த்துட்டு முடிக்க முடியாமல் நின்னது, அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னும் வரலைங்கன்னு சொன்னது, நிறைய பேர் லிண்டன் காங்கிரீட் போட்டு வரைக்கும் நின்றுட்டு முடிக்க முடியல, முடிக்க முடியுமா அப்படின்னு. பொதுவாக இந்த மாதிரி இருக்கிறவங்க சீக்கிரமாக முடிய வாய்ப்பு உண்டுங்க. ஒரு சில தோஷங்கள் இருக்குது, பரிகாரங்களும் பண்ண வேண்டியிருக்கு. அது லக்னம் மற்ற அம்சங்கள் பார்க்கணும். பொதுவாக சின்ன சின்ன பரிகாரங்களோ ஏதோ பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த வைகாசியிலேயே கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அம்சம் நிறைய பேத்துக்கு இருக்குது. உங்களுக்கு 7.5 சனி முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு நேரத்துல தான் இந்த வருடம் ஆரம்பிக்குது. சனி பெயர்ச்சி 3ஆம் இடத்துல சனி பகவான் போயிட்டாரு. உபஜய ஸ்தானத்துல ஒரு பாவ கிரகம், நிறைய முயற்சிகள்ல வெற்றி, எப்போதுமே எளிமையான ஒரு வாழ்க்கையை தெய்வ நம்பிக்கையோட வாழக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் கொடுத்த பிரச்சனைகள் ஏராளம் தாராளம். அந்த ஏராளம் தாராளத்திற்கு நிகராக இந்த வருடத்துல உங்களுக்கு அதற்குண்டான நிவர்த்திகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். சின்ன ஒரு குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த 7.5 சனியில அந்த உடல் பாதிப்புகள் ஆரம்பிச்சு வயதானவர்கள் வரைக்கும் அந்த பாதிப்புகள் தொடர்வதற்குண்டான ஒரு நேரங்களாக தான், வருடங்களாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல உத்தியோகத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த 3ஆம் இடத்து சனி 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டங்களை அதிகப்படுத்துகிறார். அதிர்ஷ்டம் வாழ்க்கையிலே எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யறதா இருந்தாலும் அந்த லக் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக் திங்கா இருக்கு. லக், அதிர்ஷ்டம். ஒரு காரியம் நான் பண்றேன், இந்த காரியம் எனக்கு சக்சஸ் ஆகுமா ஆகாதா, 3ஆம் இடத்து சனி பகவான் 9ஐ பார்த்து தருகிறார். ஜென்ரலா சனி லக்கெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க, உங்களுக்கு மட்டும் தருவார். ஏன் தருவாருன்னா நீங்க அவரோட சில்ட்ரன், அதனால தருவார். அடுத்து சனி பகவான் 10ஆம் பார்வையா 12ஆம் வீட்டை பார்ப்பார். 12ஆம் வீடு என்பது விரயஸ்தானம். 12ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஊழ்வினை. 12ஆம் என்பது பூர்வ ஜென்ம கர்மா. இந்த மாதிரிலாம் 12க்கு நிறைய பாவங்கள் இருக்கு. இந்த 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது இல்வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட், இன்டிமசி ப்ராப்ளம் பாங்க, தம்பதிகளுக்குள்ள ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அன்பு, தாம்பத்தியம், இதெல்லாம். ஸோ சனி 12ஆம் வீட்டை பார்ப்பதால் தேவையற்ற விரயங்கள் எல்லாம் குறைச்சுட்டே வர்றார். எதெல்லாம் தேவையில்லாத விரயமோ அதெல்லாம் குறைச்சிருவார். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு தரும் யோக பலன் இந்த புத்தாண்டுல 12 கூடிய குரு 6ஆம் வீட்டில் மறைகிறார். 6ஆம் வீடு என்பது என்ன? விபரீத ராஜயோகம். 12 கூடியவன் 6இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம். அந்த விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார் குரு. ஸோ விபரீத ராஜயோகம்னா என்ன அப்படின்னா, நான் சாதாரண ஆளா இருந்தேன். 12ங்கிறது என்னன்னா எதிர்பாரா அதிர்ஷ்டம்னு பேரு. சும்மா இருந்த எனக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, விபரீத ராஜயோகம். சார் நிறைய பேர் அந்த ராசிகளை பத்தி பேசும்போது என்னோட பதிவுகளுக்கும் மற்றவங்க பதிவுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, நிறைய பேர் ராசிகளை பத்தி பேசும் பொழுது ஒரு விஷயத்தை விட்டுறாங்க. என்னன்னா, ராஜயோகங்களை பத்தி அவங்க கருதுறது இல்லை. ராஜயோகங்கள் என்னது? 3 கூடியவன் 6ல், 6 கூடியவன் 8ல், 8 கூடியவன் 12ல் இருந்தால் ராஜயோகங்கள்னு பேரு. அந்த விபரீத ராஜயோகங்களை பத்தி யாரும் கவலைப்படுறது இல்லை. ஜென்ரலாகவே யோகங்களை பொறுத்து தான் எல்லாமே. இந்த குரு பகவான் என்பவர் 12 கூடியவர் 6இல் மறைகிறார். அதே சேம் டைம் 6இல் மறைந்த குரு பகவான் மறைந்தாலும் பார்வை உண்டு. 6லிருந்து 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 6லிருந்து 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 6லிருந்து 9ஆம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார். 2ஆம் இடத்து ராகு. அப்ப குரு சண்டால யோகம் என்பது உண்டாகிறது. பெரிய லெவல் குரு சண்டால யோகம். புது புது முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடியது. நிறைய நேரத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. குடும்ப ரீதியாக மற்ற பிரச்சனைகள்லாம் தூக்கி போட்டு ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் வேலை அதில் முன்னேற்றம், நல்ல முன்னேற்றமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நிறைய அறிமுகம் கிடைக்கும். நம்பர் ஆஃப் கான்டாக்ட்ஸ் எக்கச்சக்க இருக்கும். ஒரு ஃபோன் போட்டால் பேசுகிற மாதிரி இருக்கும். ஒரு இதுக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தாங்க இது ஒரு புது தொழில் தொடங்கணும்னு. ஒரு பெண்களுக்கு குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய நாள் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை தள்ளி போயிட்டே இருக்கும். இப்போ டக்குன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பித்து அதுவும் இல்லாமல் அதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா வேகமாக இருக்கும். அது உதவி செய்யறதுக்கு குடும்பமும் ஒத்துழைக்கும், சொந்த பந்தங்கள் ஒத்துழைப்பாங்க,
நண்பர்கள் ஒத்துழைப்பாங்க. அப்போ இது சரியான காலகட்டமாக இருக்கும். விபத்துக்கள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பாராத நேரத்துலதான் நடக்கும். அதே சமயத்துல பட்டகாலே படும் கெட்ட குழியே கெடும்ன்ற மாதிரியாக எந்த இடத்துல உங்களுக்கு விபத்து நடந்ததோ அதே இடத்துலதான் மீண்டும் மீண்டும் விபத்துகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான். உங்களுடைய உடல்நிலை பாத்தீங்கன்னா சற்று முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு நேரம். சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா 2 வருட காலமாக பெட்ரிடனா வச்சிருப்பாங்க. அதுலயும் பெண்கள் அதிகமான பேர் அந்த மாதிரியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. மகர ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா பெட்ரிடனாவே இருந்து உங்களை கவனிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லாமல் ஒரு ரொம்ப தனிமையை சந்தித்த அன்பர்கள் இந்த மகர ராசி பெண்கள் அன்பர்கள் எல்லாருமே. இவர்களுக்கு எல்லோருக்குமே உங்கள் உடல்நலன்ல சற்று முன்னேற்றம் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஸோ இப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, உங்களுடைய வாழ்க்கையில இந்த குரு தரும் பலன்கள் எல்லாரும் இடத்துலையும் பார்த்துருவோம். என்னடா சனி 3ல் மறைஞ்சிட்டார், குரு 6ல் மறைஞ்சிட்டார், நம்மளை யார் தான் காப்பாற்றுவா, குடும்பஸ்தானத்தில் ராகு வந்துட்டார், இப்படிங்கிற பாணியில் நீங்கள் யோசிக்கக்கூடாது. சனி 3ஆம் வீட்டில் இருந்து முயற்சிகளில் வெற்றி தர செய்கிறார். ஏனென்றால் 3ல் இருக்கும் சனி 3ல் இருந்தால்தான் 5 யோகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் பார்க்க முடியும். இதனால தான் அது பேர் சகாய சனி. அட் த சேம் டைம் குரு 6ல் மறைந்து விட்டார் என்று வருத்தப்பட வேண்டாம். அவன் 12 கூடையவன் 6ல் மறைகிறான், அல்லது 3 கூடையவன் 6ல் மறைகிறான், அப்படியே வச்சுக்கலாம். 3 12 கூடையவன் 6ல் மறைகிறான். அப்போ இதுதான் ராஜயோகம். 6ல் மறைந்த குரு எதை பார்க்கிறார் என்பதுதான் 11 பார்க்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ அடுத்ததா இப்படி நீங்க யோசிக்கணும். 12ங்கிற சுப விரயம் பார்க்கிறார். ஸோ 2ஆம் இடத்து ராகுவோ குடும்பத்தில் உட்காந்து ராகுன்னு பார்க்காம அது நிறைய தனலாபங்களை தரும் ராகு என்று பொருள் கொள்ள வேண்டும். நீங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் பயப்படணும். 2ல் ராகு 8ல் கேது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களை சிறுமைப்படுத்துவார். உங்களோட சொத்துக்களை அடமானம் பண்ண வைப்பார். தேவையில்லாம காசை கொண்டு போய் நீங்க பிளட்ஜ் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணுவார். அடமானம் பண்ணுவார். அசையா சொத்துக்கள் எல்லாம் அப்படி போய் மாட்டிக்கும். இதான் உங்கள்ட்ட இருக்க பெரிய ப்ராப்ளம். ராகு தரும் நற்பலன்களாக நீங்கள் இன்னும் 100 சொல்லலாம். நிறைய படிப்புல பிரம்மாண்டம். சார் ராகுனாலே பிரம்மாண்டம். சரி, உங்களுடைய பாதகாதிபதி யாரு? செவ்வாய். மகர ராசிக்கு 11 கூடிய செவ்வாய் பாதகாதிபதி. அவர் எப்படி இருக்கார்? 6ஆம் வீட்டில் வக்கரமா இருக்கார். 6ஆம் வீட்டில் வக்கரமாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு என்ன தெரிகிறது? 6ஆம் இடத்துல இருக்கிறதே மறைவு தான், அதுல வக்கரமா இருக்கிறது ஒன்றும் மறைவு. அப்ப பாதகாதிபதிங்கிற ஒரு கான்செப்டே உங்கள்கிட்ட இல்லை. 4 11 கூடையவர் அவர் வக்கரமானா என்ன ஆகும்? உங்களுக்கு வீடு மாடு மனை அதிகமாகும். வக்கரம் பெறுவது வேறு, 6ஆம் இடத்தில் வக்கரம் பெறுவது வேறு. சரி, அடுத்ததா இவர் என்ன பண்றார்? குரு பகவான் எங்க இருக்கார்? எல்லாம் வல்ல எம்பெருமான் குரு பகவான் உங்களுக்கு நான் சொன்ன இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் மிதுனத்தில் இருக்கார். மிதுனம்ங்கிறது யார் வீடு? புதன் வீடு. மகர ராசிக்கு எப்பயுமே புதன் டிஜிட்டல், அதாவது டிஜிட்டல் சோஷியல் மீடியா ப்ரமோஷன். நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, அது பிராண்ட் பண்ணுவார். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு மட்டற்ற ஒரு நல்ல ஒரு நேரமாக இந்த நேரம் அமையும். 2ஆம் இடத்து ராகு, 6ஆம் இடத்து குரு. ஒரே ஒரு விஷயம், 8 சூரியன் உச்சம் பெற்று 4ஆம் வீட்டில் இருப்பது வீடு மாடு மனை, உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் போன்றவற்றை கெடுக்கும். தாயாரின் உடல் நலத்தை கெடுக்கும். இதை மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக பார்த்தோம். மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. சூப்பராக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் மன மகிழ்வோடு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. கணவன் மனைவி அந்யூன்யம் உண்டு. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டு பண்ணுறதுக்கு போக ராகுக்கு எது பரிகாரம் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஏன்னா 2ல் ராகு 8ல் இருக்கிறது அந்த பிரிந்த குடும்பங்கள் ராகுக்கு எது பரிகாரம் சேஃப்டிக்கு பண்ண வேண்டும். லக்ன ரீதியாக இல்லைன்னா அது பண்ண வேண்டிய உண்டு. அப்போ அது கவனிங்க. குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கணவன் மனைவி அந்யூன்யங்கள் பார்க்கணும். திருமணம் சம்மந்தப்பட்டது குறிப்பாக பார்த்திங்கன்னா குரு பார்வை இப்போ இல்லை, மொத்தம் லக்னம் மற்ற அம்சப்படி தான் குரு பார்வை இருக்கான்னு பார்க்கணும். ஆண்னா சுக்கரன், பெண்ணா செவ்வாய்க்கு இருக்கான்னு பார்த்து 7ஆம் அதிபதிக்கு தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். சந்திரன் ரீதியாக இல்லை. ஆனால் வருகின்ற அக்டோபர் டு டிசம்பரில் குரு அதிசாரத்தில் உச்சத்தில் வரையலாம். அப்போது ஒரு வாய்ப்பு இருக்குது, அதில் ப்ராசஸ் பண்ணலாம். இப்போ அந்த நேரத்தில் பாருங்கள். பொதுவாகவே ஜாதகம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது. இப்போ எல்லாமே வேலை தொழிலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற காலகட்டமாக இருக்குது. திருமணத்துக்கு அளவாக இருக்கிறது.
பட் திரும்ப நடக்காதுன்னு சொல்ல முடியாது. மற்ற அம்சம் பார்க்கணும், தசாபுத்தி பார்க்கணும். ஆனால் 1க்கு 2 முறை வெரிஃபை பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு. இப்போ அதை பார்த்துட்டு பண்ண வேண்டியது. பொதுவாக வரன் தானாக தேடி வருகிற ஜாதகம் தாங்க. வரன் தேடி வரும். ஆனால் தேடி வர வரன் கரெக்டானு பார்க்கணும். அதுதான் இங்கே முக்கியம். சரி, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இப்போ என்னென்னா அவர் வராத பணத்தை கொடுப்பார், எல்லாமே கொடுப்பார். ஆனால் பேச்சில் கொஞ்சம் கவனம், டக்குன்னு ஏதோ சொல்ல துணிடும். நீங்கள் இத்தனை நாளாக அதே தான் சொல்லிட்டு இருப்பீங்க, டக்குன்னு சொல்லிடுவீங்க. இந்த நேரத்தில் 8ல் கேது பகவான் இருக்கிறனால உங்களை இந்த வம்பு வழக்குகள் எதாக இருந்தால் இப்போ தான் முடிவுக்கு வருகிற காலகட்டமாக இருக்குது. பெரிய ஒரு சில இந்த நேரத்தில் ஆர்கியூ பண்ணி வின் பண்ணுறதை விட கிளவராக விலகி நிற்கிறது சிறப்பான காலகட்டம். அதனால் இந்த நேரத்தில் சாதுர்த்தியம் தான் அதிகமாக பயன்படுத்தணும். எதிரியை நேரடியாக தாக்கக்கூடிய அம்சங்கள் கிடையாது. இந்த நேரத்தில் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேசினா சண்டை சச்சரவுகள் வந்து நிற்கிறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வண்டி வாகனத்தில் கவனமாக போக வேண்டிய காலகட்டம். இதெல்லாம் கவனமாக இருக்கணும். எல்லாமே ப்ளஸ், இது கவனம். ஏன்னா 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது நமக்கு தெரியாத மறைமுகமாக நம்மளை நோட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தர் நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம வளர்ச்சியை ஒருத்தங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தெளிவாக சொல்லலாம். ரைட். பொதுவாகவே 6, 9க்குரிய புதனாக இருக்குது. புதன் நிறைய இடத்துல நல்லபடியாக போயிட்டுருக்கனால ஒரு வெளியூர் கான்டாக்டு, வெளியூர் கான்டாக்டு, ஒரு பிஸ்னஸ் ரீதியாக வெளியே போயிட்டு வர்றது, அதுவும் ட்ராவலிங் தான் அடிக்கடி இருக்கும். கொஞ்சம் சோம்பல் இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் சோம்பேறி திட்டுவாங்கன்னா வெளியே புகழ்வாங்க. இந்த அதாவது வீட்டில் எலி வெளியே புலி அப்படிங்கிற மாதிரி அப்படியே மாறி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையாக இருக்கிறது. ஆக மொத்தம் கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய காலகட்டங்கள், எல்லாத்தையும் டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டங்கள். ஒரு சிலர் கவனமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டியது வராகி அம்மன் வழிபாடு ரொம்ப தேவை. ராகு பகவான் வராகியும் துர்க்கையும் ரொம்ப முக்கியமாக வழிபாடு செய்யுங்க. இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. மறைந்த குரு மறைஞ்சிருக்கு. அப்போ பண ரீதியாக, நகை ரீதியாக பொதுவாகவே போய் லாக்கரில் வைக்க வேண்டி வரும், அடகு வைக்க வேண்டி வரும். அப்போ அந்த கடனை அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. குரு பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டை பார்க்குறனால மருத்துவம் சம்மந்தப்பட்ட ரொம்ப நாளாக மருத்துவ செலவு பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த ரீதியாக குடும்ப உறவுகளை மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டிய காலகட்டங்கள். அதை கொஞ்சம் கவனிங்க. மூத்த சகோதர சகோதரிகள், இளைய சகோதரர், பொதுவாகவே சகோதர சகோதரிகள் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் மட்டும் பார்த்து சொல்லிக்கோங்க. உங்களுக்கு ராசி எண்களாக 8, 5, 6 ரொம்ப யோகமாக இருக்கிறது. அடிக்கடி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பரை பயன்படுத்துங்க, ரொம்ப யோகமாக இருக்கும். 7ஆம் நம்பரை தவிர்த்துருங்க, அது தேவையற்றது. நல்ல குடும்பத்துல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு தருணம், குடும்பத்திற்காக பெரிய வீடு கட்டுறது, அவங்கள குடும்ப உறவுகளை நல்ல சந்தோஷமா இருக்க வச்சு அழகு பார்க்கிறது, இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான். தாய் தந்தையர்களை நல்ல ஒரு வசதியாக ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய சொந்த தொழில சிறு அளவு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குடும்பம் சம்பந்தமான செலவுகளை அந்த தொழிலில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை உருவாக்கும். அதே சமயத்துல வெளிநபர்களினுடைய முதலீட்டை நீங்க இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. யாராவது உங்களுக்கு உள்ள வராங்க அப்படின்னாலே அங்க உங்களை ஏமாற்றுறதுக்கு தான் வராங்க. அப்படி இருக்கும்போது வெளிநபர்களின் தலையீட்டை இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அனுமதிக்காதீங்க. அனுமதிச்சீங்கன்னா பெருமளவு குடும்பத்துல பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த புத்தாண்டு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பர்கள் வேலை இழந்தவர்கள் அதிகமான பேர் வேலை கண்டிப்பா கிடைச்சிரும், கவலையே பட வேண்டாம். வேலையில கொஞ்சம் நிதானத்தை கைவிடுங்க. கிடைச்ச வேலைய ஒரு 2 வருஷத்துக்கு இடைவிடாம வேலை பாருங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு மேலதிகாரிகள் எந்த இடத்துக்கு போனாலும் செட்டே ஆக மாட்டாங்க. அதனால இப்போ உங்களுக்கு கிடைச்ச வேலைய மேலதிகாரிகள் கிட்ட போகாம இருக்கிற அளவுக்கு சில விஷயங்களை செஞ்சுக்கோங்க. எந்த ஒர்க்கா இருந்தாலும் உடனே செய்து முடிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க. ஏன்னா கொஞ்சம் உங்களுடைய சோம்பேறித்தனமும் உங்களுடைய நிதானமான செயல்பாடும் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம்.